2 வாரம் கழிச்சு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தேன். காய்கறி எல்லாம் வாங்குறதுக்கு. ஸோ, அத பத்தின வீடியோ வந்து பார்க்கலாம். ரேட் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. 2 வாரமா வந்து காயே வாங்கல. காயே வாங்கலன்னா மார்க்கெட்டுக்கு போய் வாங்கல. இங்க லோக்கல்ல வந்து அப்பப்ப தேவையானது வாங்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நான்வெஜ் நெறைய எடுத்ததுனால ஏன்னா இப்ப புரட்டாசி வரப்போகுது இல்லையா? அதனால நான்வெஜ் எடுத்தது. அப்புறம் இடையில கொஞ்சம் ஊருக்கெல்லாம் போயிட்டோம். அதனால காய்கறி வந்து வாங்காம இருந்தேன். வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் கூட தான் வாங்கி வைப்போம் அப்படின்றதுனால, இந்த 2 வாரம் வந்து எனக்கு மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. அதோட கிழங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூடவே தான் நான் வாங்கிப்பேன் எப்பயும். அதெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, காய்கறி ரேட்டு ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. தக்காளி வந்து 2 கிலோ ரூ. 50. அதுக்கடுத்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது வந்து கட்டு ரூ. 10ன்னு சொல்லிட்டு ரூ. 20க்கு வாங்கினேன். அதுக்கடுத்து கொய்யாப்பழம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பைத்தங்கான்னு சொல்லுவோம் இல்லையா? அது. இது வந்து கட்டு ரூ. 10 அப்படின்ட்டு. ஒரு நாளைக்கு வந்து புளிக்குழம்பு வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும். அத வந்து நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். லெமன் வந்து ரூ. 20. அதுக்கடுத்து பூண்டு பார்த்தீங்கன்னா, 1/2 கிலோ ரூ. 50 அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். முள்ளங்கி ரூ. 10, இஞ்சி வந்து ரூ. 20க்கு வாங்கினேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும் அதுக்காக. அதுக்கடுத்து சோளக்கருது. இது வந்து ரூ. 50 அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இத்தனையும் ரூ. 50ன்ட்டு. 2 கிலோ உருளைக்கிழங்கு ரூ. 50. பீட்ரூட் வந்து ரூ. 10. அதுக்கடுத்து பீன்ஸ் ரூ. 10. பூ பார்த்தீங்கன்னா, 100 கிராம். இது வந்து 100 கிராம் மல்லிகைப்பூ வந்து ரூ. 50 அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொஞ்சம் ரேட் வந்து ஜாஸ்தியா இருந்தது. அதுக்கடுத்து பெரிய வெங்காயம் 2 கிலோ வந்து ரூ. 50. சின்ன வெங்காயம் 1 கிலோ ரூ. 50 அப்படின்ட்டு. ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து வாங்கிட்டு வந்தேன். இடையில வந்து நம்ம நான்வெஜ் எல்லாம் எடுத்துப்போம் அப்படின்றதுனால, ஓரளவுக்கு நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இதில வந்து காய்கறி ரேட் வந்து ரொம்ப அதிகமா, இல்ல ஓகேவா அப்படின்றது மாரி கண்டிப்பா சொல்லுங்க. இடையிலயுமே வந்து இங்க லோக்கல்ல கொண்டு வருவாங்க இல்லையா? கீரை, அதுக்கடுத்து வாழைத்தண்டு, வாழைப்பூ அந்த மாதிரி வாங்கிப்பேன். நான்வெஜ்ஜும் எடுத்துக்குவேன். கருவாட்டு குழம்பு, முட்டை குழம்பு அப்படியெல்லாம் செஞ்சுக்கிறதுனால, இந்த காய்கறி வந்து இந்த 1 வாரத்துக்கு கரெக்ட்டா இருக்கும் எனக்கு. அதுக்கடுத்து இந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து தனித்தனியா பாக்ஸ்ல வந்து கிள்ளி போட்டு வச்சுக்குவேன். ஏன்னா, அப்பப்ப நமக்கு வந்து காலையில ரொம்ப அவசர அவசரமா சமையல் பண்ணிட்டுருப்போம். அந்த டைம்ல வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால அது மாரி பண்ணி வச்சுக்குவேன்.